அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். வள்ளல் பெருமான் இங்கே 33 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாரு. தன்னுடைய 1.5 வயதில் தான் இந்த வீட்டுக்கு குடியிருக்க வந்தவர். சொந்த வீடு அல்ல, குடியிருக்க வந்தவர். தன்னுடைய 1.5 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் இந்த வீட்டில் தான் வாழ்ந்தார். எல்லாவித அருளும் பெற்றது இந்த பூஜை அறை தான். 5 திருமுறைகள் எழுதப்பட்டதும் இந்த அறை தான். 9 வயசில் ஞானம் கிடைச்சதும் இதுதான். இங்கேருந்தா திருவொற்றியூருக்கும் போவார். கந்தக்கோட்டத்தில் முதல் வாய் திறந்து பாடினவாது தெய்வமணி மாலை முதல்ல. அது 1 அடின்றது 16 வரி, 31 அடிகள் பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒற்றிநாதனை திருவொற்றியூர் போய் ஒற்றிநாதனை பல ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார். எல்லாம் 5 திருமுறைகளாக வகுக்கப்பட்டது. அவருக்கு திருமணம் நடந்ததும் இந்த வீட்டிலேயே தான். ஆனால் திருமணம் என்று ஒன்று நடந்ததை தவிர அன்றே தன் மனைவிக்கு ஒளி என்ற அந்த தீட்சையை கொடுத்துட்டு குரு சிஷ்யன் ஆகிட்டாங்க. குரு சிஷ்யன் ஆகிட்டு ஒரு பணிவிடையில் அவங்க இருந்தாங்க. அவருக்கு இந்த சென்னை செலுக்குறுதுன்ட்டு சிதம்பரம் நோக்கி போய் அங்கே ஒரு சில நாட்கள், அதுக்கப்புறம் அங்கேருந்து மருதூர் கருங்குழி அங்கெல்லாம் போய் சில காலம் தங்கியலான்னு அப்புறம் வடலூரை நோக்கி வந்துட்டு முதலில் தர்மசாலையை தான் திறக்கிறாரு. அதுக்கு பின்னால் திருக்குறள் வகுப்பு, வைத்தியசாலை, முதியோர் கல்வி, இன்னும் மருத்துவம், பல நிகழ்வுகளெல்லாம் நிகழ்த்திட்டு அதுக்கப்புறம் ஞான சபையை அவர் கட்டார். ஞான சபையை கட்டி ஜனங்களுக்கு ஒளினா என்ன, எப்படி உணருதல், அதை அடைய எவ்வழின்னு தானே வாழ்ந்து காட்டி, தமிழில் மந்திர சொற்கள் 51ன்னுவாங்க. அந்த 51 தன்னுடைய வயதாக வைத்து அவர் வாழ்ந்து காட்டினவர். அந்த நிலையில் அவர் வாழ்ந்து காட்டினவர். ஒரு மனிதன்னா எவ்வித பாடு இருக்கும், அதுவும் ஒரு வெள்ளைக்கார ஆட்சியில் பஞ்ச நிறைஞ்ச இடத்துல எப்படியெல்லாம் வாழ முடியன்றதை வாழ்ந்து பிறருக்கு உதவியும் செய்து எல்லா நிலையுமே அவர் பெற்றார். அதுக்கப்புறம் மேட்டுக்குப்பம் போய் சில காலம் ஒளிவடிவை அடையத்துக்கு உண்டான எல்லா முயற்சி செய்து ஒளிவடிவு பெற்று பிறகு இறைவனோட கலந்துட்டார். இறைவனோட கலந்துட்டார்னு சொன்ன இறைவன் தன்னுள் கலக்க வைத்தார். எல்லாருமே இறைவன் உள்ளதான் அடக்கமாவாங்க, இல்லை, தன்னுள் இறைவனை கொண்டு வந்துட்டதுனால வேறு அல்ல. அதாவது அருட்ஜோதி ஆனேன் என்ற அரையப்பா முரசுன்ற சொல்லுக்கு அர்த்தமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கன்றது. வள்ளலார் வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு அல்ல, சேர்ந்தது தான் ஒரு ஜோதி. அந்த அளவுக்கு ஒளி. ஒரு சூரியனை நம்மால் நிமிர்ந்து பார்க்க முடியல, 1000 கோடி சூரியனோட வெப்பத்தை தன் உடம்புல வச்சு இருந்ததுனால அந்த ஒளி வடிவம் பெறத்துக்கு கொண்டான எல்லா நிலைகளும் அடைந்தார். வடலூர் பூசத்துக்கு எண்ணற்ற மக்கள் லட்சக்கணக்கில் சென்று வராங்க. அது பெருமானார் அங்கே செல்றதுக்கு முன்னாடி அதனுடைய பெயர் பார்வதிபுரம். அங்கு வறுமையின் கொடுமை அதிகமாக இருந்தது. பெருமானார் நிறைய பண்புகளை சொல்லியிருக்கிறாரு. அதில் மிக மிக முக்கியமாக 3 கோட்பாடுகளை சொல்கின்றார். 1 அன்பு, கருணையே உயிர். 2 ஜீவகாருண்யம் என்ற பசி அபித்தல். ஏன்னா அந்த பசின்றது வளர்ந்ததுன்னா பிணியாக மாறிடும். அந்த பிணித்தன்மை போகாமல் இருக்குது அபித்தல்ன்றது. அதனால்தான் பசித்தோருக்கு உணவு கொடுங்கன்னு. 3வது கொல்லாமை. கொல்லாமை, எந்த உயிருமே கொல்லாமை இருக்கிறதுக்கு கொல்லாமைன்னு. இந்த 3ஐயும் மிக 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 வலியுறுத்தி உள்ளார். முதல்ல அன்பு எடுப்போம். உயிர் இறக்கன்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்க வேண்டியது. எவ்வுயிராக இருக்கட்டும், இரக்கமே தன் உயிராக நினச்சவரே பெருமானார். அதனால் கருணையே உயிர் என்ற தலைப்பில் நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறாரு. எந்த உயிராக இருந்தாலும், எந்த உருவகமாக இருந்தாலும் கருணை காட்டுங்க, அன்பை காட்டுங்க. அதுக்கு ஒரு பாடலை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லிடுறார்? அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை கூட அந்த அன்புக்குள்ளே அடங்கிடும்.
அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்கொட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே. மொத்த உலகம் இறைவ பரமாத்மா ஜீவம் எல்லாமே அதுக்குள்ளே அடக்கன்றதை இந்த வரியில் அழகாக அதனால் கருணையே உயிர்னு ஒவ்வொரு உயிரும் வாழ கற்றுக்கணும். இரண்டாவது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் பசித்தோர் முகத்தை யாருமே பரிந்து உணவு கொடுங்க, எவ்வுயிராக இருக்கட்டும் பரிந்து உணவு கொடுங்க, அவங்களுக்கு ஆப்த சகாயம் பண்ணுங்க. ஆப்த சகாயம் அவங்களுக்கு என்ன தேவையோ ஆனால் அப்போ குற்றங்கள் நடக்காது, குறைகள் நடக்காது. நிறைவென்பது எல்லாருக்கும் அது கிடைக்கும். வாழ்நாளில் எல்லாவித அருளையும் பெறுவாங்க. மூன்றாவது கொல்லாமை. ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தால் இந்த உடம்பை கொண்டு போகிற நிலையில் இருக்கும்போது செத்ததெல்லாம் உணவாக்கி சாகடித்து உணவாக்கி உண்ணும் போது மிருக நிலை தான் வருமே தவிர மனிதத்தன்மை வாராது, மறந்தும் மனிதத்தன்மை வாராது. ஆகையால் கொல்லாமையை கடைப்பிடிங்கோ. செத்த உணவுகள் உயிரோடு இருக்கிறத கொன்று தின்றதை அப்போ விலங்கு மாதிரி மாறிடும். அந்த நிலை வாராத பார்த்துக்கோங்க. இப்படி செல்ல செல்ல மரணமில்லா பெருவாழ் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் எந்த நேரம் ஞான மார்க்கத்தில் இருக்கிறதுனால கடவுளை சிந்திக்கச்சிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாமே அறிவின் கண் விளங்கும். இதை நாங்கள்லாம் அனுபவப்பட்டு பார்க்குறோம். எதனா ஒரு கேள்விக்கு உயிர் பதில் சொல்லுது, நாங்கள் சொல்லலை, உயிரே சொல்லுது. இதை செய்யாதன்றது உயிர் சொல்கிற அளவுக்கு. ஏன்னா அந்நிலையில் அம்மயமாகுமா அதுவாக அதுவே நமக்கு விளக்கம் கொடுத்து நம்மளை வழி நடத்தும். அப்போது ஒளியால் நம்ம ஆளப்படுறன்றதை நல்லா உணர முடியுது. யாதொரு தீங்கும் இல்லை. கொரோனா பீரியடில் நான் எல்லா ஊரையும் பலம் வந்தேன். கொரோனா பேஷண்ட்டை நாடியை பிடிச்சி அகவல் ஓதி இருக்கிறேன். என்ன எந்த கொரோனாவும் தொற்றலை. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் திரைக்கு உள்ளே இருக்கிறவங்கள நாடி பிடிச்சி முழு அகவலை ஓதி இருக்கிறேன். ஆனால் அது இறைவனோட அருளால் எல்லாமே அது அந்த நிற்க மர அத்தனை உயிர்களும் இன்னமும் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு நான் சன்மார்க்கத்தை பின்பற்றுங்க, வள்ளலாரை துதிங்க. வள்ளலார் என்ன துதிக்காத அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதின்றது ஒளி வடிவம். அந்த ஒளியை வணங்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி பெருகி உலகத்தில் இருக்கிற அத்தனை நனையம் பெறுவது என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சத்தியம் சத்தியம் சத்தியம். உலக மக்கள் நீண்டு வாழ எல்லா நன்மையும் பெற்று ஆரோக்கியம் அருள் ஐஸ்வர்யம் எண்ணியது எண்ணிவாறு பெற்று வாழ வாழ்நாள் அடைவர். வறுமை உறார் நன் மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறு பின் புன்மை ஒன்றும் காண நின்னாமம் கருதுகின்ற ஒற்றை கண்ணுதல் பார் மானாரோற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த நிலையில் பெருமான் அங்கே போய் அதெல்லாம் தவிர்த்திட்டு அதுக்கு உத்தரஞான சிதம்பரம் என்ற பெயரும் வைத்து பிறகு வழிச்சொல்ல அது வடலூர்னு வழுவி வந்ததுனால அது வடலூர்னு வந்துட்டு. உத்தரஞான சிதம்பரம்னா சிதம்பரத்துக்கு எத்தனை நிலைகள் தன்மை அருள் இருக்கோ உத்தரஞான சிதம்பரத்துக்கோ அத்தனை உண்டு என்பதை நிரூபித்து கட்டினவர் நம் பெருமானார். அங்கே இருந்த ஏழ்மையை போக்கினார். முதல்ல கஞ்சி வார்த்தல் செய்தார், பிறகு கூழு வார்த்தார், அப்புறம் உணவு. இன்றைக்கி அணையா அடுப்பு 1867 இன்ன வரலாம் அணையா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த தர்மத்தனோட ஜீவகாருண்யம் என்பதனுடைய ஒரு உயிர் வருந்தும் போது அந்த உயிருக்கு எவ்விதத்திலையாவது உயிர் நலம் செய்யணும். எந்த உயிராக இருக்கட்டும் அத்தனை நலம் செய்யும் போதே அவனுக்கு அந்த மோட்ச வீட்டினுடைய சாவி தன்னால் திறக்கப்படும் போது அந்த உயிர் மேன்மை பெற. இது சில பிறவிகளில் அந்த பிறவா நிலையை அவன் பெற்றிடக்கூடிய அத்தனை ஆற்றல் அருள் அங்கே கிடைக்கும். அதனால தான் ஜீவகாருண்யத்துக்கு வாங்க, ஒழுக்கத்துக்கு வாங்க பெருமானார் வலியுறுத்தி சொன்னார். இது வடலூரில் உள்ள ஒரு இது. இந்த வீட்டில் என்னன்னு சொன்னேன்னா முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும். ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு தம்பதியர் கணவன் மனைவி பேசிக்கிட்டு போகிறாங்க. என்னென்னு பேசிட்டு போகிறாங்க? சென்னையில் தான் வீடு வாங்கணும், இல்லை நாங்கள் அங்கே சிலோனில் தான் வாங்கணும், இப்படி தர்க்கம் போன போது அப்போ ஒருத்தர் வராரு. அவங்களுக்கு முன்னே உங்களுக்கு வீடு தானே வேணும், நான் காட்டுற வீடை போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் விற்கிற எண்ணமே இல்லை. இவருக்கு வாசப்படி வரலாம் காட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு. அவங்களுக்கு யாரோ வழிகாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி இருந்த போது அவங்க உள்ளே உங்களை யார் சொன்னதை நான் வீடு விற்கிறேன், நீங்கள் நேராக கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஒருத்தர் யார் அந்த ஒருத்தர்னா அப்போ அந்த படத்தில் இருந்ததை பார்த்தா இதை இவர் தான், இவர் மகானாச்சு, இவர் எப்படி உங்களுக்கு காட்சி கொடுத்தார்? அவர் தான் சொன்னார்னோடனே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் போய் எல்லா இடம் தேடுறாரு. தேடும்போது கிடைக்காதனால இறைவன் உத்தரவு அதுவானதனால் அவங்களுக்கு அந்த வீடு, அவங்க அந்த 90 வருஷம் தலைமுறையாக இந்த இல்லத்தை மிகவும் சிறப்பாகி இருக்க மேம்பட விருத்தியாகி இன்றைக்கி ஒரு 500 பேருக்கு நித்திய உணவு கொடுத்துக்கிட்டு வராங்க. அது மென்மேல சிறந்துக்கிட்டு வருது. எல்லா வித அருள் நலமும் செய்கிறாங்க. இந்த இடத்துல ஆற்றல் அளவு கடந்த கடல் போல இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் அனுபவத்தில் உணரலாம். யார் வந்தாலும் ஓர் அதிசயம் ஒவ்வொரு முறையும் நடக்கும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அது உணர்ந்தாதான் தெரியும். நீங்கள் 100 முறை 100 அதிசயங்களை பார்க்கலாம், 1000 முறை 1000 அதிசயங்களை. அது அனுபவத்தின் கண் காண்க. சும்மா வந்தவொடனே கையில் புத்தகத்தை கொடுத்தது இல்லை. நீங்கள் உத்தம குணத்தோடு வந்தீங்கன்னா உண்மையாகவே அது நடக்கும். அத்தனையும் இந்த வீட்டில் இருக்குது. 3 தலைமுறையாக இதை மிக சிறப்பூற நடத்திக்கிட்டு வராங்க. நித்திய அன்னதானமாக 10 ஆண்டு காலங்கள் மிக விமர்சையாக நடந்துக்கிட்டு வருது. அது மட்டும் அல்லாது என்னென்ன பூஜைகள் எப்படி எந்த வள்ளலாரின் ஒரு வழி கூட தவறாத அத்தனையுமே கிரமப்படி இங்கே நடக்குது. இங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இந்த காலம் இந்த நேரம் ஆணு பெண் எதுவுமே வழிபாடு 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 ஜீவகாருண்யம் இதுவே தலையாய கொண்டு அத்தனை உயிரிறக்கத்தை இங்கே அமோகமாக செய்கிறாங்க, ஆனந்தமாக செய்கிறாங்க, அபிவிருத்தியாக செய்கிறாங்க. இங்கே பக்கத்தில் ஸ்டான்லின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. எத்தனையோ நோயாளிகள் கதறுவாங்க, சாமிக்கிட்ட விண்ணப்பம் வைப்பாங்க. உடனே நாங்களும் விண்ணப்பம் வைப்போம். ஒரு 2-3 மணி நேரத்துக்கெலாம் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டுடுதுன்னு திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் நாங்கள் பார்த்து இருக்கோம். அவங்களாம் இன்னமும் தொடர்ந்து அந்த நன்றி கடனை செய்துட்டு போகிறாங்க. வருஷந்தோறும் எங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்ததுக்கு விண்ணப்பிச்சுக்கிட்டோம். எத்தனையோ கோரிக்கை, பிள்ளை பிறக்கலை, பிள்ளை படிப்பு இல்லை, எங்களுக்கு வீடு அமையலை, குடும்பம் அமையலை, வாழ்க்கை அமையலை, எல்லாருக்குமே தீர்க்கமாக இங்கே கிடைக்கிது. அதை எல்லா மக்களும் வாங்க, இங்கே அருள் கொட்டி கிடக்குது. உங்களால் சுமக்க முடியும்னா அள்ளிக்கிட்டு போங்க. ஆனால் உத்தமனா வாங்க. ஏதோ பொழுதுபோக்குக்கு வந்தால் இங்கே இது அந்த இடமே அல்ல. இது ஞானம் நிறைஞ்ச இடம். ஞானத்தோடு வாங்க, ஞான கடலை அள்ளிக்கிட்டு போங்க. வள்ளலார் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒளி பெருக்கிக்கிட்டே இருக்குது. அத்தனையும் மனப்பூர்வமாக அமையுங்க. நீண்டு வாழ்வீங்க, எல்லா நலனும் பெறுவீங்க. ஆரோக்கியத்திலேருந்து, ஆயுள்லேருந்து, ஐஸ்வர்யத்திலேருந்து அனைத்தும் எண்ணியவாறு பெற்று பெருவாழ்வு அடையும் இடம் எதுனா இந்த எல்லாமே அதையும் மிக சிறப்புற நடத்திக்கிட்டு வராங்க. அந்த நிறுவனருக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச செவ்வன சிறப்புற பூரணமாக அதை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த யாருக்கு கிடைக்க இந்த அனுபவம், யாருக்கு கிடைக்க இந்த அதிர்ஷ்டம், யாருக்கு கிடைக்க இந்த அனுபவம், அந்த நிலையில் அவர்கள் நடத்துகிறாங்க. அது மென்மேலும் தொடரும், மென்மேலும் பெருகும், மென்மேலும் விரிவடையும். நீங்களும் அருள் பெறலாம், ஆசி பெறலாம், ஐஸ்வர்யம் பெறலாம், அருளாற்று பெறலாம், மரணமில்லா வாழும் இங்கு அடையலாம். அது உணருங்காலில் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் வாங்க. நான் இந்த இல்லத்தில் தியானம் பண்ணுங்க. அமுதுன்ற அந்த உணவை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதன் பின் வரதை நீங்களே எங்களுக்கு விடையாக கொடுப்பீங்க. இந்த நிலையெல்லாம் பரிபூரணமாக கிடைக்கும். அனைவரும் வாங்க. சன்மார்க்கம் ஒன்றே சிறந்ததுன்னு பெருமானார் சொன்னார். இனி வருங்காலம் சன்மார்க்கன்னார். அது நிலைத்து நிற்கும். இங்கே எல்லாமே கிடைக்கும். அதனால் நிச்சயம் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இப்போ இதை சொல்கிற நான்
24 வருஷம் இங்கே அகவல் ஓதுவாராக இருக்கிறேன். நான் பெற்ற அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லலாம். பேச முடியாத இருந்த நேரத்தில் எனக்கு நல்ல ஒரு பேச்சை கொடுத்தார் இறைவன். பாட முடியாத இருந்தபோது குரல் வளத்தை கொடுத்தாங்க. மூச்சு விடாத பாடுற தன்மையை இங்கே எனக்கு கொடுத்தாங்க. நிலையற்ற நிலையில் ஒரு நிலை கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த பாடும் தொழிலையே எனக்கு சாஸ்வதமாக்கி அதுவாய் வாழ செய்தாங்க. இன்றைக்கி நான்லாம் எப்படி இருக்கிறேன்னா அதுவாய், அதை தவிர எனக்கு வேறு உலகமே தெரியாது. அந்த நிலையிலே சதா என்னோட உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் அருட்பா பாடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அருளாற்றல் நிறைய இருக்குது. எல்லா வாக்குக்குமே மதிப்பு இருக்குது, உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது, அருள் பெருகுது. அதை உணர்ந்து பாருங்கள். நீங்களும் அப்படி ஆகலாம். எப்படி ஆகனா நீங்களும் அதுவாக வாங்க, எல்லாம் பெறுங்க. எல்லா நிலைகளும் பெறக்கூடிய ஒரே இடம் எதுனா அது சன்மார்க்கம். அது வள்ளலார் வாழ்ந்த இல்லை. நீங்கள் பாருங்கள், அருள் பெறுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், சத்தியம் சத்தியம் சத்தியம். இதுவே அடியனுடைய வேண்டுகோளாகும். இதை கேட்டவங்களோ இதை அறிஞ்சவங்களோ இது செவி வழி மட்டும் அத்தனை பேரும் நீடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிற. நீ எல்லா நன்மையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீராக. பரிபூர்ண இறைவனோட அருளால் மிக 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 மேலோங்கி வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம்.